ஓம் ஹரி ஓம் கணபதி அங்கணபதி சக்தி கணபதி ஐயம் கிளியும் சவும் வாக்களியும் பால பரமேஸ்வரி வாக்கிலும் மனதின் முகத்திலும் மோகித்து நிற்க சுவாகா. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. என்று விஸ்வாவசு வருடம் தை மாதம் 19ஆம் தேதி 2/2/2026 திங்கட்கிழமை. இன்றைய திதி பிரதமை இரவு 2 மணி வரை, பிறகு தூயை. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் இரவு 10:50 வரை, பிறகு மகம். இன்றைய யோகம் ஆயுஷ்மான், கரணம் பாலவம், தேய்பிறை, நேத்திர 2, ஜீவன் 1. நாள் முழுக்க சித்த யோகம் இரவு 10:50 வரை, பிறகு மரண யோகம். இன்றைய இஷ்டி மகா பகுளம். சர்வ காரியமும் ஜெயமாக, நிதானம், பொறுமை, தெய்வீக அருள் கடாட்சத்தை நோக்கி பயணம் செய்வது மிகவும் நன்று. இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 வரை, பிறகு 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை பகல் 1:30 முதல் 3 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய வார சூளை கிழக்கு தென்கிழக்கு. பரிகாரம் தயிர். காலை 9 மணி 12 வரை வார சூளை உள்ளது. நண்பர்களே, இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும். இன்றைய நாள் மேச ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சர்வ காரியத்திலும் வெற்றியும் மன மகிழ்ச்சியும் சாந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும், நினைத்த காரியம் நிறைவேறும், எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், தொழில் அபிவிருத்தி அடையும், எதிர்பார்த்த பணவரவு தனவரவு பொருளாதார மேன்மை ஏற்படக்கூடிய நாளாக ஏற்படும். இன்றைய நாளில் குடும்ப முன்னேற்றத்துக்கான அறிகுறியும், வீடு மனை போன்ற இஸ்தர சொத்துக்கள் சேர்க்கையும், அதன் மூலம் வருவாய் ஈட்பதற்கான நிலைகளும் உருவாகக்கூடிய. அஸ்வதி சர்வ காரிய ஜெயம். பரணி நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். கிருத்திகை எல்லா விஷயத்திலும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். அவசரமும் பதட்டத்தையும் கூடாது. சிறிய தவறுதல் பெரிய அளவுக்கான சங்கடத்தை உருவாக்கிவிடும். கவனத்தோடு இருப்பது மிக மிக நன்று. நண்பர்களை, அடுத்ததாக நம்ம காண இருப்பது ரிஷபம் மிதுனம் கடக ராசி நண்பர்களை பற்றி. வணக்கம்.